மத்திய அரசு உடனடியாக மீனவ பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஜெயசங்கரிடம் மீனவர்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? தமிழகத்திலிருந்து பல்வேறு மீனவ அமைப்பை சார்ந்த மீனவ பிரதிநிதிகளுடன் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் வைத்து தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது தொடர்ந்து மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மலைச்சாமி என்பவர் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவருடைய மீன்பிடி உபகரணங்கள் அபகரிக்கப்படுவதும் போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் மத்திய அரசு ஒரு இறுதியான ஒரு தெளிவான முடிவினை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே தமிழகத்தில் ராமேஸ்வரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவ அமைப்பின் பிரதிநிதிகளோடு தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் வைத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து தொடர்பான கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் இதுபோன்று இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் அவருடைய மீன்பிடி உபகரணங்கள் குறிப்பாக படகு, வலைகள் போன்றவை அபகரிக்கப்படும் போது மத்திய அரசுக்கு தொடர்பான கடிதங்கள் தொடர்ந்து எழுதி வருகிறார். 100க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள், சுமார் 70க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதுவரை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை முறையாக விடுவிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து பாஜகவுடைய மாநில தலைவரும் இதே போன்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இது தொடர்பான கோரிக்கைகளை தற்போது முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்திற்கான முக்கிய தீர்வு கச்சத்தீவை மீட்டெடுப்பதுதான் என்ற ஒரு கோரிக்கையிலும் அவர் வைத்திருக்கிறார். எனவே கச்சத்தீவு விவகாரத்தில் ஒரு முழுமையான தீர்வு எட்டப்பட்டால் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இந்த போன்ற அச்சுறுத்தலுக்கு உள்ளாவது தடுக்கப்படும் என்ற ஒரு கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். எனவே கச்சத்தீவை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து அச்சுறுத்தல் உள்ளாகக்கூடிய தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு நிரந்தர தீர்வை மத்திய அரசு காண வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகள் தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.